நம்மை பொன்னாக விளங்கச் செய்ய தேவன் பாடுகளை நம் வாழ்க்கையிலேயும் அனுமதிக்கிறார். பாடுகளின் நேரங்களில் நாம் தேவனை இன்னும் அதிகமாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். யோபுவின் புத்தகத்தை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியில் யோபு 3ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே நீங்கள் பிறக்காமல் இருந்திருந்தால் நன்றாயிருக்குமே என்று நீங்கள் நினைத்து பார்க்கலாம். ஆனால் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உண்மையாக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் மரிக்கலாம் என்று வாஞ்சிக்கலாம். அப்படி விரும்புவதினாலே நீங்கள் மரிக்கப் போவதில்லை என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் இன்றைக்கும் உலகத்திலே சிறந்து வாழ்கிறார்கள் என்று நாம் நினைக்கிற மனிதர்களும் கூட தங்கள் வாழ்க்கையிலே பயத்தின் மத்தியிலே தான் வாழ்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே எலிபாஸ் என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன, பில்தாஸ் என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன, சோப்பார் என்ற பெயருக்கான அர்த்தம் என்ன என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். டிரான்ஸ்வல் ரேடியோவின் வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். யோபுவின் 3 நண்பர்களும் யோபுவோடு கூட 7 நாட்களும் உட்கார்ந்திருந்தார்கள். அவருடைய பார்வையும் தலை அசைவுகளும் யோபுவை பார்த்து நேரடியாக உன் பாவம் எல்லாம் உன்னை தொடர்ந்து பிடித்துவிட்டது என்பது போல இருந்தது. யோபுவின் நிலையை பார்க்கும் பொழுது எல்லா தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொள்வது போல தெரிகிறது. ஆனால் தனது நண்பர்களின் இந்த மனோபாவத்தை யோபுவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே 3வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறது போல தன்னுடைய பிறந்த நாளை அவர் சபித்தார். அவர் புலம்பின வார்த்தைகளுக்கு பதில் இல்லை. தொடர்ந்து யோபுவின் 3 நண்பர்களும் யோபுவோடு பேசப் போகிறார்கள். முதலாவதாக எலிபாஸ், பின்னர் பில்தாத், 3ஆவதாக சோப்பார். இந்த மூவருடைய பெயர்களும் அவர்களை குறித்த காரியங்களை சிறிதளவு விளக்குகிறது என்று சொல்லலாம். எலிபாஸ் என்றால் தேவனே பெலன் அல்லது தேவனே சிறந்த பொன் என்று பொருள். பில்தாத் என்றால் வாதத்தின் மகன் அல்லது சண்டையின் மகன் என்று சொல்லலாம். இவன் சற்று கேடானவன், மிக கொடூரமாக எந்த ஒரு மென்மையான காரியமும் இல்லாமல் கரடு முரடான ஒரு மனிதன். சோப்பார் என்றால் சிட்டுக்குருவி, எப்பொழுதும் கீச் கீச் என்று கத்திக்கொண்டே இருப்பது போல யோபுவை குறித்து நாவின் துரிதமான அசைவுகளினாலே யோபுவை மிக கேடாக பேசுகிறான். அங்கே நடைபெற்ற அந்த பேச்சானது ஒரு போட்டியிலே இடம்பெற்ற பேச்சை போல இருந்தது. சொல்லப்போனால் இந்த 3 நண்பர்களும் யோபுவை தாக்கப் போகிறார்கள். யோபு அதற்கு பதில் சொல்லப் போகிறார். இது அறிவளவிலான ஒரு போட்டி என்று சொல்லலாம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் பெயர் பெற்று விளங்குகிறது. கால்பந்து விளையாட்டிற்கோ, கூடைப்பந்து விளையாட்டிற்கோ, ஹாக்கி விளையாட்டிற்கோ செல்லும் பொழுது அங்கே விளையாடுகிறவர்கள் தன்னுடைய சரீர பலனை செலவு செய்து முழு முயற்சியோடு விளையாடுகிறார்கள். இதுபோல அந்நாட்களிலே ஒவ்வொருவரும் தங்களுக்கு இருந்த அறிவு பெருக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக போட்டிகளிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். யோபுவும் யோபுவின் நண்பர்களும் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த பொழுது நிச்சயமாக அதை கேட்க ஒரு கூட்ட மக்கள் அங்கே கூடியிருந்திருப்பார்கள். ஒருவேளை பழங்கால மக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று நாம் யோசித்தாலும் அறிவு பிரகாரமான காரியங்களுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்நாட்களிலே நாம் கலாச்சாரத்திலே நாகரிகத்திலே எவ்வளவோ வளர்ந்து விட்டோம் என்று சொன்னாலும் இன்னும் சரீர பிரகாரமான காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களிலே வாழ்ந்த மக்களை விட நாம் உன்னதமானவர்கள் என்று நாம் கூறிக்கொண்டாலும் நாம் மிக உன்னதமானவர்கள் அல்ல. யோபு தனக்கு வந்த நிலைமை குறித்து அவர் குறை கூறுகிறார். மிக ஆழமாக உள்ளத்தின் ஆழத்திலே காயப்பட்டவராக நான் ஏன் பிறந்தேன், நான் பிறவாதிருந்தால் நலமாயிருந்திருக்குமே என்கிறார். பிசாசானவன் யோபுவினிடத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டான். சார்ந்து கொள்ள அவருக்கு வாழ்க்கையிலே எதுவும் இல்லை. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே தேவனும் மிக தூரத்திலே இருந்தவரை போல தெரிந்தது. இப்பொழுது எலிபாஸ் பேச துவங்குகிறார். அனுபவத்தின் குரல் ஒலிக்கிறது. எலிபாஸ் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன். எலிபாஸின் பேச்சிற்கான கருத்து வாக்கியம் என்ன என்று சொன்னால் அது 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
நான் கண்டிருக்கிறபடி என்று தனது அனுபவத்தை குறித்து அவர் பேசுகிறார். எலிபாஸ் சொன்ன எல்லா காரியமும் இந்த அடிப்படையையே சார்ந்திருக்கிறது. இதை அனுபவத்தின் சத்தம் என்று சொல்லலாம். குறிப்பிடத்தக்க தரிசனங்களை கண்டவராகவும் வேறு யாரும் கேள்விப்பட்டிராத ரகசியங்களை கேட்டிருப்பவராகவும் கூறுகிறார். வாசிக்கிறேன். யோபு 4 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது தேமானியனாகிய எலிபாஸ் பிரதியுத்தரமாக, நாங்கள் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ? ஆனாலும் பேசாமல் அடக்கிக் கொள்ளத்தக்கவன் யார்? எலிபாஸின் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், இவர் தனது நாவை அடக்கிக் கொள்ளக்கூடியவர் என்பது போல காணப்படுகிறது. மிக மரியாதையோடு பேசுகிறவர் போல தெரிகிறது. ஆனால் அது மாயையான ஒரு மரியாதை. யோபுவினிடத்தில் என்ன சொல்கிறார்? நான் பேசுவதிலேயே ஒன்றும் தவறில்லையே என்று கேட்டுக்கொண்டே துவங்குவது போல துவங்குகிறார். ஆனால் தொடர்ந்து சொல்கிற வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது, நான் பேசுவதை குறித்து நீங்கள் அக்கறைப்பட்டு கொண்டாலும் சரி, அக்கறைப்படாவிட்டாலும் சரி, நான் பேசப் போகிறேன் என்பது போல தெரிகிறது. யோபு 4 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் வரை பாருங்கள். இதோ, நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீர். அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீர். இங்கே அவர் சொல்லுகிற காரியம் என்ன? கடந்த நாட்களிலே நீர் செல்வ செழிப்போடு இருந்தீர், நல்ல சுகத்தோடு இருந்தீர். அப்பொழுது மற்ற எல்லாருக்கும் பலனுள்ள கோபுரம் போல இருந்தீர். அவர்களுக்கு நீர் ஆலோசனை சொல்ல முடிந்தது. அவர்களோடு பேசி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கவராயிருந்தீர். பிரச்சனையில் இருந்தவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதை அறிந்தவராயிருந்தீர். ஆனால் இப்பொழுது உமக்கு ஒரு காரியம் ஏற்பட்டிருக்கிறது. நீர் ஒடிந்து மடிந்து உட்கார்ந்து விட்டீர். நீர் தாளினாலே செய்யப்பட்ட ஒரு பொம்மையைப் போல இருக்கிறீர். தாளிலே வரையப்பட்ட ஒரு புலியைப் போல இருக்கிறீர். இப்பொழுது நீர் ஒரு உண்மையான மனிதனாக இல்லை. மற்றவர்களுக்கு சொன்ன ஆலோசனைகளை இப்பொழுது உம்மாலேயே பின்பற்ற முடியவில்லையே என்பது போல பேசுகிறார். அருமையானவர்களே, இன்றும் நம்மிலே பலருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை இதுதான். பல வேளைகளிலே மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அநேக வேளைகளிலே நாம் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பேச விரும்புகிறோம். அவர்களிடத்திலே சொல்ல வாஞ்சிக்கிறோம். ஆனால் நம்மை நாமே நிதானித்து அறிகிறதில்லை. மற்றவருடைய உடையை குறித்து விமர்சிக்கிறோம். அவர்களுடைய நடை உடை பாவனங்களை குறித்து விமர்சிக்கிறோம். அவருடைய செயல்களை விமர்சிக்கிறோம். அதே காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராய்வதில்லை. எலிபாஸ் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன? மற்றவர்களோடு நீர் எதை குறித்தும் பேச ஆயத்தமாயிருந்தீர். இப்பொழுது எல்லாம் உமக்கே வந்து நேர்ந்திருக்கிறது. நீர் செய்தது என்ன? கூனி குறுகி போய் ஒடுங்கி மடங்கி போய் உட்கார்ந்திருக்கிறீரே என்கிறார். யோபு 4 அதிகாரம் 6 வசனம். உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ? யோபுவே, உம்முடைய தேவ பக்தியும் உம்முடைய ஆலோசனையும் உமக்கு போதுமானதாக இல்லையா? அது மற்றவர்களுக்கு உதவி செய்தது. இப்பொழுது அது உமக்கு உதவி செய்ய வேண்டுமே. இப்பொழுது யோபுவை எலிபாசு குத்தி காட்டுகிறார். ஆனால் சற்று மதிப்போடு அதை செய்கிறார். ஆனால் யோபுவின் மற்ற 2 நண்பர்களும் கொடூரமான முறையிலே அவ்வாறு செய்கின்றார்கள். குறிப்பாக சோப்பார் அவ்வாறு செய்கிறார். யோபு 4 அதிகாரம் 7 வசனம். குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். இங்கே எலிபாஸ் கூறுவது என்ன? யோபுவே, உம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குற்றம் இருக்கிறது. அதை நீர் நினைத்து பார்க்க வேண்டும். உம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. எனவேதான் இதையெல்லாம் உமக்கு நேரிடுகிறது. ஆனால் அது யோபுவை குறித்து உண்மை அல்ல. ஆனால் பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த வசனமானது அநேகர் பயன்படுத்தும் ஒரு வசனமாயிருக்கிறது. ஆனால் சரியானபடி இதை விளக்குகிறதில்லை. இந்த குற்றச்சாட்டு யோபுவை குறித்து உண்மை அல்ல என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் பரலோகத்திலே நடந்த அந்த காட்சியை தேவன் நமக்கு காட்டியிருக்கிறார். இந்த நண்பர்கள் தேவனையும் அறியாதவர்கள், யோபுவையும் சரியாக அறியாதவர்கள். ஏன், தங்களை குறித்தே அவர்களுக்கு தெரியாது. இன்றும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்தும் செயல்பட தகுதியற்ற பலர் அப்படிப்பட்ட காரியங்களிலே செயல்படுகிறார்கள். உதாரணமாக, பலர் இன்றைக்கு ஆலோசனை ஊழியம் செய்ய முற்படுகிறார்கள். ஆத்ம வியாகுலங்கள் தேவனிடத்திலே உறவு கொள்வதனாலே மட்டுமே சரி செய்யப்படும். ஒரு 3வது நபரிடத்திலே நாம் செல்ல வேண்டிய தேவையில்லை. நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற ஒருவர் நமக்கு உண்டு. யோபு சொல்லும் பொழுது ஒரு மத்தியஸ்தர் இல்லையே என்று ஏங்குகிறார்.
ஆனால் நமக்கு ஒரு மத்தியஸ்தர் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம் இல்லையா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று பார்த்தோம். இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் இந்த மத்தியஸ்தரிடத்திலே செல்வதற்கு பதிலாக மனிதர்களிடத்திலேயும் மனோதத்துவ வைத்தியர்களிடத்திலேயும் செல்கிறார்கள். பிரச்சனை சரீர பிரகாரமாகத்தான் இருக்கும் என்றால் வைத்தியரிடத்திலே செல்ல வேண்டும், கர்த்தரிடத்திலே நாம் செல்ல வேண்டும். இப்பொழுது எலிபாஸ் தனது அனுபவத்திலிருந்து பேசுகிறார். நானும் என் அனுபவத்தின் அடிப்படையிலே பேசலாம். சரீர பிரகாரமான தேவைக்கும் ஆவிக்குரிய தேவைக்கும் நாம் கர்த்தரிடத்திலே செல்லும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். யோபு நொறுங்கி போகும் முன்னதாக கர்த்தர் யோபுவினிடத்திலே மிக அற்புதமாக செயல்பட்டார். எலிபாஸ் யோபுவிற்கு அதிகமாக உதவி செய்ய முடியவில்லை. பாருங்கள், யோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். எலிபாஸ் மிக உயர்ந்த ஒரு மேடையிலே நின்று கொண்டு தாழ இருக்கும் யோபுவை எட்டி பார்ப்பது போல பேசுகிறார். ஏதோ உம்முடைய வாழ்க்கையிலே மறைவான பாவம் இருக்கிறது, நீர் எதை விதைத்தீரோ அதைத்தான் அறுத்து கொண்டு இருக்கிறீர் என்கிறார். வசனம் 9. தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசியின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள். இங்கே எலிபாஸ் சொல்வது மிக தவறான ஒரு காரியம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துகிறார், ஒருபொழுதும் அவர்களை அழிக்கிறதில்லை. நம்மிலே பலரை போலத்தான் எலிபாஸ் இங்கே ஆலோசனை சொல்கிறார். மற்றொருவர் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக அழகான முறையிலே நாம் சொல்லலாம். அவ்வாறு கூறும்பொழுது சிறந்த மொழிநடை நமக்கு இருக்கலாம், ஆனால் நாம் சொல்வது சரியான ஒரு காரியமாய் இருக்காது. யோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களை கவனியுங்கள். சிங்கத்தின் கர்ச்சிப்பும் துஷ்ட சிங்கத்தின் முழக்கமும் அடங்கும், பால சிங்கங்களின் பற்களும் தகர்ந்து போம். கிளச்சிங்கம் இரையில்லாமையால் மாண்டு போம், பால சிங்கங்கள் சிதறுண்டு போம். இங்கே அவர் சொல்லுவது என்ன? தீமையான காரியங்களை விதைத்தவர்கள் தீமையான காரியங்களை அறுப்பார்கள். பற்கள் உடைந்து போன இள சிங்கங்களும் மரித்து போகும், வயதான சிங்கங்களும் வேட்டையாட முடியாதபடியினாலே மரித்து போகும் என்கிறார். தொடர்ந்து எலிபாசு தன்னிடத்திலே ரகசியமாக அறிவிக்கப்பட்ட ஒன்றை குறித்து சொல்கிறார். வசனம் 12. இப்போதும் ஒரு வார்த்தை என்னிடத்தில் ரகசியமாய் அறிவிக்கப்பட்டது, அதனுடைய மெல்லிய ஓசை என் செவியில் விழுந்தது. நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். அவர் காதுகளில் விழுந்த மெல்லிய சத்தம் என்ன? யோபு 4ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மனுஷர் மேல் அயர்ந்த நித்திரை இறங்குகையில் தரிசனங்களில் பலவித தோற்றங்கள் உண்டாகும்போது திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. பிரியமானவர்களே, இது ஏதோ பெரிய ரகசியம் போல தெரிகிறதா? கேட்கிறவர்களுடைய இரத்தத்தை சூடேற்றுகிறதா? எல்லாம் இருட்டாக இருக்கும் பொழுது இந்த தரிசனம் உண்டாகிறது. தொடர்ந்து கவனியுங்கள். வசனங்கள் 15-16. அப்பொழுது ஒரு ஆவி என் முகத்துக்கு முன்பாக கடந்தது, என் உடலின் மயிர் சிலிர்த்தது. அது ஒரு உரு போல என் கண்களுக்கு முன் நின்றது, ஆனாலும் அதன் ரூபம் என்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது நான் கேட்ட சத்தமாவது. எலிபாசின் வார்த்தைகளை கேட்கும் பொழுதே பயங்கரமாக இருக்கிறது இல்லையா? இதுவரை யாரும் கேட்டிராத ஒன்று போல தெரிகிறது, யாருக்கும் இதை குறித்து தெரியாத ஒன்று போல இருக்கிறது. ஏனென்றால் இவர் ஒரு தரிசனம் கண்டிருக்கிறார். எலிபாஸ் இந்த காரியத்தை பார்த்திருக்கிறார். இருட்டாக இருக்கும் பொழுது ஒரு ஆவி அவருடைய முகத்திற்கு முன்பாக கடந்து சென்றது. யோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாயிருப்பானோ? பிரியமானவர்களே, உங்களை குறித்து எனக்கு தெரியாது, ஆனால் நான் உண்மையாகவே ஏமாற்றம் அடைந்து விட்டேன். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை கண்ட ஒரு மனிதன் இதுவரை கேள்விப்பட்டிராத ஒன்றை சொல்லப் போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது எலிபாஸ் சொன்ன ஒரு காரியம் புதிய ஒரு காரியமே அல்ல. இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பெரிய மலையானது கற்பம் தரித்து ஒரு எலியை பிறப்பித்தது என்று சொல்வது போல இருக்கிறது. மனுஷன் தேவனை பார்க்கிலும் நீதிமானாயிருப்பானோ? மனுபுத்திரன் தன்னை உண்டாக்கினவரை பார்க்கிலும் சுத்தமாக இருப்பானோ? இல்லை. இதை உலகத்தில் உள்ள எல்லாரும் அறிவார்கள். அதற்கு ஒரு சொப்பனமும் தேவையில்லை, ஒரு தரிசனமும் வேண்டியதில்லை. ஆனாலும் இது அனுபவத்திலே வந்த வார்த்தைகள். இன்றைக்கும் இப்படிப்பட்ட அனுபவங்களின் அடிப்படையிலே பேசுகிற பலர் உண்டு. இது எப்படி இருக்கிறது என்றால்,
வயதான சில போதகர்கள் இளைஞரான ஊழியர்களை அரவணைத்தவர்களாக, அருமையான சகோதரனே, நீ இந்த காரியத்தை இப்படி செய்ய வேண்டும், இதை நீ இப்படி செய்யக்கூடாது என்று கூறுவார்கள். ஆனால் ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், அவர்கள் இளைஞராக இருந்த பொழுதும் அந்த காரியத்தை அவ்வாறு செய்யவில்லை. அனுபவத்தின் அடிப்படையில் பேசுவதிலே ஆபத்து இருக்கிறது. அப்படிப்பட்ட பேச்சுகளை விட அந்த ஊழியருக்காக கருத்தோடு ஜெபிப்பது சிறந்த ஒரு காரியம். இங்கே எலிப்பாஸ் எந்த விதத்திலும் யோபுவிற்கு உதவி செய்தது போல தெரியவில்லை. இவ்வாறு நாம் சொல்வதனாலே யோபுவின் நண்பர்களுடைய வார்த்தைகள் சரியானதல்ல என்று நான் கூறவில்லை. அவருடைய வார்த்தைகள் யோபுவிற்கு உதவி செய்யவில்லை என்பதையே நான் கூற விரும்புகிறேன். யோபு 4 அதிகாரம் 18-19 வசனங்கள். கேளும், அவர் தம்முடைய பணிவிடைக்காரரிடத்தில் நம்பிக்கை வைப்பதில்லை, தம்முடைய தூதரின் மேலும் புத்தியீனத்தை சுமத்துகிறாரே. புழுதியில் அஸ்திவாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? தூதர்கள் கூட புத்தியீனமாக செயல்படுகிறார்கள். எனவே மண் பாண்டங்களிலே வாழ்கிற நாம் எவ்வளவு அதிகமான புத்தியீனமானவர்களாக இருப்போம். நம்முடைய சரீரத்தை குறித்து விளக்குவதற்கு இதைவிட சிறந்த வார்த்தைகள் இருக்க முடியாது. நாம் புழுதியினாலே கட்டப்பட்டவர்கள், மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவர்கள். 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே சொல்லும் பொழுது பவுல் இதை ஒரு கூடாரம் என்று சொல்கிறார். மிக மெல்லிய, எளிதிலே பாதிக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. நாம் களிமண்ணாய் இருக்கிறோம். சீக்கிரமாக மண்ணிற்கு திரும்புகிறது. யோபு 4 அதிகாரம் 20-21 வசனங்கள். காலை முதல் மாலை வரைக்கும் மடிந்து கவனிப்பார் ஒருவருமில்லாமல் நித்திய அழிவடைகிறார்கள். அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். நம்முடைய சரீரம் எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு உறுதியானதாக இருந்தாலும், அவை எல்லாமே குறைந்த காலகட்டங்கள்தான். சரித்திரத்தின் ஆதி காலங்களிலே எலிப்பாஸ் குறிப்பிடத்தக்க உண்மைகளை வெளியே கொண்டு வருகிறார். ஆனால் அதுவும் யோபுவிற்கு உதவி செய்யவில்லை. வாழ்க்கைக்கு பயனளிக்காத பல உண்மைகளை பேசுவது எளிதான காரியம்தான். வெறும் உண்மைகள் மட்டும் நமக்கு தேவையில்லை. நம்முடைய தேவைகளை சந்திக்கும் உண்மைகளே நமக்கு தேவை. யோபுவின் இந்த எல்லா நண்பர்களுமே உண்மையான காரியங்களை சொல்கிறார்கள். மிக அற்புதமான காரியங்களை சொல்கிறார்கள். இதை வாசிக்கும் பொழுது நமக்கே ஆர்வம் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது யோபுவின் தேவையை சந்திக்கவில்லை. இப்படி பேசிக்கொண்டிருக்கிற இவர்களை பார்த்து, இனிமேல் நீங்கள் பேச வேண்டாம், நீங்கள் தவறான பாதையிலே சென்று கொண்டு இருக்கிறீர்கள், உங்கள் வார்த்தைகள் இந்த மனிதனுக்கு எதுவுமே உதவி செய்யவில்லை என்று சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. யோபு 5 அதிகாரம் 1 வசனம். இப்பொழுது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். உதவிக்காக யாரிடத்திலே நீங்கள் திரும்புவீர்கள்? கவனித்தீர்களா? பரிசுத்தவான்களிலே யாரும் உதவி செய்ய முடியவில்லை. யோபுவின் காலங்களிலே ஆதி முற்பிதாக்கள் மரித்து விட்டார்கள். ஆபிரகாம் மரித்து விட்டார், ஈசாக்கு மரித்து விட்டார். ஒருவேளை யாக்கோபு அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கலாம். ஆபிரகாமால் யோபிற்கு உதவி செய்ய முடியவில்லை, ஈசாக்கால் உதவி செய்ய முடியவில்லை. முன்னான காலங்களிலே வாழ்ந்த யாருமே யோபுவிற்கு உதவி செய்ய முடியவில்லை. அப்படி என்றால் எந்த பரிசுத்தவானிடத்திலே திரும்ப போகிறீர்? அதுதான் கேள்வி. யோபு 5 அதிகாரம் 2-3 வசனங்கள். கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். பொல்லாதவர்களும் புத்தியீனமானவர்களும் செழிப்பாக இருப்பது போல தெரிந்தாலும் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள், அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்கள். இது உண்மையான ஒரு காரியம்தான். சங்கீதக்காரனும் இதை குறித்து எழுதியிருக்கிறார். சங்கீதம் 37, 35, 36 வசனங்கள். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒளிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. தாவீதும் ஆச்சரியப்பட்டார். ஏன் துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அந்த அளவு செழிக்கிறதில்லை? காத்திருந்து பார்த்தபொழுதுதான் துன்மார்க்கர் அழிக்கப்பட்டார்கள். தேவன் அவர்களை கீழே தள்ளினார். தீமை செய்தவர்களை தேவன் அகற்ற நீண்ட காலம் ஆவது போல தெரியலாம். ஆனால் அது மிக சில ஆண்டுகளாகவே இருக்கிறது. இன்றைக்கும் தீமை செய்கிறவர்களை தேவன் உடனே அழிக்கிறதில்லை. தேவன் மிக மெதுவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய நேரத்தில் துன்மார்க்கரை அவரே
விழத்தள்ளுகிறவராயிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கரத்திலே நித்திய காலங்கள் இருக்கிறது. இவைகளை எல்லாம் சொல்வதனாலே எலிப்பாஸ் யோபுவையும் அப்படிப்பட்ட செழித்து வளரும் ஒரு நிர்மூடன் என்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை கவனியுங்கள். அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளும் இருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதுமில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதுமில்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்பதை சொல்வதற்கு ஒரு சோதனை கூடம் அவசியமில்லை. மனித சமுதாயத்திற்கு துன்பங்கள், கவலைகள், புயல்கள், வேதனைகள், தொந்தரவுகள் இருக்கிறது என்பது வாதிட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. ஒரு செய்தித்தாளை எடுத்து வாசித்தால் போதும். மனித வம்சத்தை குறித்து இப்படிப்பட்ட அறிக்கைகளைத்தான் அனுதினமும் நாம் செய்தித்தாளிலே வாசிக்கிறோம். நெருப்பை குறித்து வாசிக்கிறோம், விபத்தை குறித்து வாசிக்கிறோம், துயரங்களை குறித்து வாசிக்கிறோம், சண்டைகளை குறித்து வாசிக்கிறோம், சண்டை வரப்போகிறது என்ற செய்தியை நாம் வாசிக்கிறோம். நான் கண்ட பாடுகளை வேறு யாரும் கண்டதில்லை என்று பலரும் சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு. நாம் எல்லாரும் ஒரே நிறமானவர்கள் அல்ல, ஒரே உயரமானவர்கள் அல்ல, ஒரே விதமான இரத்தம் நமக்கு இல்லை, ஒரே விதமான அறிவும் நமக்கு இல்லை. ஆனால் நம் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனைகளால் தாக்கப்படாத எவருமே இல்லை. உலகத்தில் எல்லாருடைய கண்களிலேயும் கண்ணீர் வடிகிறது. மனுஷன் என்ற வார்த்தைக்கான ஒரு எபிரேய பதம் பரிதாபம் என்ற பொருள்படுகிறதா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அதுதான் மனிதன். திட்டவட்டமானது எதுவும் இல்லை, ஆனால் மரணமும் வரியும் திட்டவட்டமானது என்று ஒருவர் கூறியிருக்கிறார். பிரச்சனைகள் என்ற ஒரு வார்த்தையையும் நாம் அதனோடு இணைத்து கொள்ளலாம். அக்கினி பொறிகள் மேலே பறப்பது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். பிரியமான சகோதரனை சகோதரியே, பாடுகள் துன்பங்களுக்கு காரணம் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதே. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று ஏசாயா 48:22 கர்த்தர் தெளிவாய் கூறியிருக்கிறார். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தனி மனிதனின் வாழ்க்கையிலே இடம் கொடுக்காதவரை அவனுக்கு சமாதானம் இல்லை. சமாதான பிரபு இல்லாமல் உலகத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள். எனவே மனிதனுக்கு பிரச்சனைகள் வருகிறது. நீதிமான்கள் பாடு அனுபவிக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளும் பாடுகளை கடந்து வருகிறார்கள். சில வேளைகளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் செய்த புத்தியீனமான செயல்களினாலேயும் அவர்கள் பாடுபடுகிறார்கள். பாடுகள் சில வேளைகளிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்யும் நியாய தீர்ப்பாகவும் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடிக்கடி கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் தங்களை தாங்களே நிதானித்து அறியாதபடியினாலே கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். இன்னும் சில வேளைகளிலே தகப்பனுடைய சிக்ஷையாக அது இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன? தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களை அவர் சிக்ஷிக்கிறார். மோசே பார்வோனின் அரண்மனையிலே ஒரு இளவரசனைப் போல வாழ்ந்தார். ஆனால் பின்னர் எபிரேயர் 11:25 பாருங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். இது மோசேயை தேவன் ஒழுக்கப்படுத்தியது. 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்து பாலைவனத்திலே பயிற்சி கொடுக்காவிட்டால் தேவன் விடுதலை வீரராக மோசேயை பயன்படுத்தி இருக்க முடியாது. அப்போஸ்தலர் 9:16 பாருங்கள். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, பிதாவினுடைய ஒழுக்கப்படுத்துதல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டு. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் பாடுகளை அனுமதிக்கிறார். யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இன்னும் சில வேளைகளிலே நாம் பாடுகளை அனுபவிப்பதற்கு காரணம் தேவன் நம்மை பொன்னானவர்களாக்க விரும்புகிறார்.
தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதைத்தான் செய்கிறார் என்பதை யோபு உணர்ந்து கொண்டார். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்கிறார். சில வேளைகளிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பாடுகளை அனுப்புவதினாலே நாம் அவரை இன்னும் அதிகமாக இறுக பற்றி பிடித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பாடுகள் துன்பங்கள் வருவதற்கு அநேக நல்ல காரணங்கள் உண்டு. எனவே எலிப்பாஸ் சொல்வது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனால் கர்த்தரை நேசிக்கிறவருடைய வாழ்க்கையிலே அது அவர்களை பொன்னாக்குகிறது. எனவே நாம் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம் என்றால் நமக்கு வரும் பாடுகள் துன்பங்களை உதாசீனப்படுத்தாமல், ஆண்டவரே, எந்த காரணத்தினாலே நீர் இதை அனுமதித்தீரோ அதை பூரணமாக நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வோமா? கர்த்தர் நிச்சயம் உங்களையும் பொன்னாக விளங்க பண்ணுவார். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? அநேக நேரங்களில் நாம் மற்றவர்கள் எப்படி இருக்கலாம் என்பதை குறித்து அவர்களிடத்திலே பேச விரும்புகிறோம். ஆனால் நம்மை நாமே நிதானித்து அறிகிறதில்லை. தீமை செய்கிறவர்களை தேவன் உடனே அழிக்கிறதில்லை. தேவன் மிக மெதுவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய நேரத்திலே துன்மார்க்கரை அவரே விழ தள்ளுகிறவராய் இருக்கிறார். அடிக்கடி கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் தங்களை தாங்களே நிதானித்து அறியாதபடியினாலே கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார். இன்னும் சில வேளைகளிலே தகப்பனுடைய சிற்றையாக அது இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகளை அனுப்புவதினாலே நாம் அவரை இன்னும் அதிகமாக பிடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். லேவியராகமம் 25:21.